வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கேஜெட் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட் பிராண்டில் ஒரு அட்டகாசமான இயர்பட்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா போட் ஏர்டாப்ஸ் ஆட்டம் 81 அப்படிங்கிற இயர்பட்ஸ் தான். இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன், அதுவும் அட்வான்ஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. வெறும் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாகவும், ஆனால் ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டாப் டு பாட்டம் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமான கலரில் வருது. அது என்ன கலர்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பல் பிளாக், அப்புறம் ஏரா ப்ளூ, அப்புறம் பேர்ல் ஒயிட் அப்படின்னு சொல்லி 3 கலரில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட டிசைனை பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக, ரொம்ப ப்ரீமியம் டிசைனாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். நல்ல ப்ரீமியம் லுக்காக, நல்ல பாலிஷ்டு பிளாக்காக கொடுத்துருக்காங்க. அது அவுட்டர் லேயரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பாலிஷாக, நல்லா டார்க் பிளாக் கலர் ரொம்பவே அற்புதமாக இருக்குது இதில். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் கேஸோட மூடியை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேக்கெட்டில் வச்சாலும் அவ்வளோ ஈஸியாலாம் திறக்காத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கையில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும் அந்த டைட்னஸ்ஸு. ஓவரால் நல்லா டைட்னஸாக தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் மல்டி கலரில் சார்ஜிங் இண்டிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்திங்கன்னா டைப் சி போர்ட்டு கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் பின் மைக்ரோ யூஎஸ்பி கிடையாது, டைப் சி போர்ட்டு. நீங்கள் அதை புதுசாக வாங்கும்போது நல்ல ஹை குவாலிட்டி டைப் சி கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க. இந்த டைப் சி கேபிள் ரொம்பவே அற்புதமான விஷயம். ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பி கொடுத்தாங்கன்னா நைட் டைம் சார்ஜ் போடும்போது நீங்கள் லைட் ஆன் பண்ணி பார்த்து சார்ஜ் போடணும். ஏன்னா ஆப்போசிட்டில் மாட்டிட்டிங்கன்னா கண்டிப்பாக பின் டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படினாலும் கண்ணை மட்டும் மாட்டலாம், எந்த ஒரு டேமேஜ் ஆகாது, ஈஸியாக சார்ஜ் போட்டுக்கலாம். அதனாலவே பார்த்திங்கன்னா இப்போ எல்லா ஏர்பட்ஸு மொபைல் எல்லாமே டைப் சி தான் கொண்டு வராங்க. மைக்ரோ யூஎஸ்பி ஓரளவு ஸ்டாப் பண்ணிகிட்டே வராங்க. அப்புறம் மூடியை திறந்து பார்த்திங்கன்னா உள்ளே 2 ஏர்பட்ஸ் வச்சுருக்காங்க. அந்த 2 ஏர்பட்ஸுமே பார்த்திங்கன்னா அது மேக்னெட் ஓரளவு நல்ல தரமான மேக்னெட்டாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தலையில் வச்சு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து உதறினா மட்டும்தான் அந்த ஏர்பட்ஸ் கீழே விழுது. மற்றபடி நீங்கள் தலையில் வச்சு லைட்டை ஸ்லோவாக ஷேக் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த ஏர்பட்ஸ் கீழே விழ மாட்டுக்கு. அப்புறம் அந்த ஏர்போர்டோட டிசைனை பார்த்திங்கன்னா இதில் சிலிக்கான் டிப் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஆப்பிள் ஏர்பாட் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பப்போ இந்த சிலிக்கான் டிப் மாற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக கார் எடுத்து மாட்டிக்கிட்டு பாட்டி கட்டிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெம்பு கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பு ரொம்பலாம் லென்த்லாம் சொல்ல மாட்டேன், நார்மலான சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்க டிசைனும் நல்லா தான் இருக்கும். அந்த ஸ்டெம்பில் எண்டில் பார்த்தீங்கன்னா போட்டோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படி இந்த ஏர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 4 மைக் கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் ஏர்பட்ஸில் 2 மைக் கொடுத்துருக்காங்க, ரைட் ஏர்பட்ஸில் 2 மைக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்ல அட்வான்ஸ் மைக்காக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏர்பட்ஸ் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கால் பேசுகிறவங்களுக்கும் சரி, கேம் ரொம்ப நேரம் விளாட்றவங்களுக்கும் சரி, இந்த ஏர்பட்ஸ் ரொம்பவே அற்புதமான யூஸ் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு பார்த்தீங்கன்னா இதில் பீஸ்ட் மோடு, லோ லேட்டன்சி மோட்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் காலிங் பார்த்தீங்கன்னா அதுதான் சொன்ன மாதிரி மைக்ரோஃபோன் ரொம்பவே அட்வான்ஸ் மைக்ரோஃபோனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு மைக்ரோஃபோன் நீங்கள் கால் பேசும்போது நீங்கள் உங்கள் சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையும் கேதர் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டு கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. நீங்கள் இந்த இயர்பட்ஸை காதில் மாட்டிட்டு சப்போஸ் ரொம்ப க்ரௌடான ஏரியாவில் பஸ்ஸில், ட்ரெயினில் போகிறீங்க, அப்படி இல்லைனா பைக்கில் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே நீங்கள் கால் பேசுகிறீங்க அப்படின்னா, இந்த இன்னொரு மொத்தம் 4 மைக்கு சொன்னோம்ல, இன்னொரு மைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டு, அப்புறம் அந்த காற்று சவுண்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி இந்த சுற்றி நடக்கிற எல்லா சவுண்டையுமே டம்ப் பண்ணிடும். கம்ப்ளீட்டாக டம்ப் பண்ணிவிட்டு உங்கள் வாய்ஸ் மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியாக கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர்பட்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ரொம்பவே பெரிய ஸ்பீக்கர் 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அற்புதமான டிரைவராக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் சிலிக்கான் டிப்பு இல்லாததுனால இதுக்கு டிரைவர் சைஸ் பெருசாக கொடுத்தா மட்டும்தான் ஆடியோ குவாலிட்டி அவுட்புட் அவ்வளோ ஒரிஜினலாக இருக்கும். அதனால தான் இவங்க 13mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. சாங்ஸும் பார்த்திங்கன்னா ஓவரால் நல்லா டீசெண்டாக இருக்குது. பேஸாக இருக்கட்டும், ட்ரிப்பிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்டாக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அப்புறம் பேஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் பேஸ் அதிகம் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நார்மல் பேஸாக டீசெண்டாக இருக்கும். நல்லா கான்ஸ்டண்ட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க பேஸ்லாம். ட்ரிப்பிள்ஸும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சாலுமே காது வலிக்காது. காது வலிக்காமல் ரொம்ப பெர்ஃபெக்டாக நல்ல மீடியமாக கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அந்த மைக்ரோஃபோனை பற்றி நான் முதல்லே சொன்ன மாதிரி அந்த மைக்குக்கு எக்ஸ்என் டெக்னாலஜின்னு ஒரு டெக்னாலஜி உள்ள சிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த சிப்பு மூலமாக தான் அந்த வெளியே நடக்கிற சவுண்டு பூரா அதை கேதர் பண்ணி டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆஃப் பண்ணிட்டு கேட்குற மாதிரி
ரொம்பவே நல்ல அட்வான்ஸாக வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பீஸ்ட் மோடு வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்காது. இது பார்த்திங்கன்னா 50 மில்லி செகண்ட் வரை லோ லேட்டன்சி மோடு ஆக்டிவேட் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் கேம் விளாண்டுட்ருக்கீங்க, இல்லைனா நல்ல ஹை குவாலிட்டி மூவி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் இப்போ கேம் விளாடும்போது கன் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன் ஷூட் பண்ணி 2 செகண்ட் கழிச்சு தான் உங்கள் காதுக்கு அந்த சவுண்ட் வந்து கேட்கும். ஆனால் அதில் லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால நீங்கள் லைவாக எல்லா சவுண்டும் லைவாக நீங்கள் கேட்கலாம். அவ்வளோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஹை குவாலிட்டி கேம் விளாண்டாலும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும். உங்கள் ஆடியோவும் சரி, உங்கள் கேம் சவுண்டும் சரி, அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த இயர்பட்ஸோட சிங்க் ஆகிற மாதிரி டெக்னாலஜிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட சார்ஜிங் கெப்பாசிட்டி பற்றி பார்ப்போம். நீங்கள் இந்த இயர்பட்ஸை ஒரு தடவை சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், 50 மணி நேரம், அதாவது 50 ஹவர்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த இயர்பட்ஸை மட்டும் தனியாக எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டிங்க அப்படின்னா 5லேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகிறனால அசாப் டெக்னாலஜி அப்படின்னு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நீங்கள் வெறும் 5 நிமிஷம் சார்ஜ் பண்ணால் போதும், 60 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாட்டு கேட்கலாம், படம் பார்த்துக்கலாம், என்னென்னு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இயர்பட்ஸோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பற்றி பார்ப்போம். இதில் ப்ளூடூத் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.3 கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அட்வான்ஸ் டெக்னாலஜியாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு சில இயர்பட்ஸை மட்டும் தான் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. 5.3 இருக்கிறனால கனெக்டிவிட்டி வந்து அவ்வளோ சீம்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது IWP அப்படின்னு டெக்னாலஜி கொடுத்துருக்கனால நீங்கள் எப்போ நீங்கள் ஒவ்வொரு நேரம் இயர்பட்ஸ் வெளியே எடுத்து கனெக்ட் பண்ண அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தடவை உங்கள் மொபைலோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எப்போ அந்த மூடி திறக்கீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைலோட கனெக்ட் ஆகிடும். ஒவ்வொரு தடவை நீங்கள் ப்ளூடூத்தோட கனெக்ட் பண்ணி பேர் பண்ணணும் அப்படின்னு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரை டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் நீங்கள் இந்த இயர்பட்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்டிவிட்டி வந்து எந்த ஒரு இன்டரப்ட்டும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்னெல்லாம் கொடுத்துருக்கான்னு பார்ப்போம். இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் வந்து IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த இயர்பட்ஸை தூக்கிட்டு எங்கேனாலும் போகலாம். இப்போ பீச்சுக்கு போகலாம், மவுண்டன்ஸ் போகலாம், எங்கே ட்ரெக்கிங் போனாலும் எந்த ஒரு கவலை இல்லாமல் நீங்கள் மழையில் கூட நனையலாம். சப்போஸ் நீங்கள் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, இல்லை வெளியே சைக்கிளிங் போகிறீங்க, ஜாக்கிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ரெயின் வந்தாலும் சரி, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆனாலும் சரி, அந்த மாதிரி தண்ணியெல்லாம் உள்ளே போனால் கூட அதுக்கு எதுவுமே ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப தண்ணி கட்டி கிடக்கிற ஆழத்துக்குள்ளே போட்டிங்கனாலும் சரி, இல்லைனா பைப் வாட்டரில் கழுவுனீங்கனாலும் சரி, கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகும். நீங்கள் 2 மணி நேரம் சார்ஜ் போட்டிங்கன்னா போதும், ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இந்த சார்ஜிங் எஸ்ஸில் பேட்டரி எவ்வளோ கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 மில்லி ஆம்ஸ் ஹவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா 35 மில்லி ஹவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 இயர்பட்ஸ்லையுமே பட்டன் கிடையாது, டச் கண்ட்ரோலாக தான் கொடுத்துருக்காங்க. டச் கண்ட்ரோல் வந்து ரொம்பவே சென்சிட்டிவான டச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டச் கண்ட்ரோல் மூலமாக பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், நெக்ஸ்ட் பாட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் பாட்டு மாற்றிக்கலாம், வாய்ஸ் அசிஸ்டண்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாட்டு ப்ளே பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பாட்டு மாறும். ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு மாறும். இப்போ சப்போஸ் கால் வந்துச்சு அப்படின்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கால் அட்டன் பண்ணலாம். டபுள் டேப் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 செகண்ட் டச் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு ஆக்டிவேட் ஆகும். அது மூலமாக நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட், சிரி அந்த மாதிரி எதனாலும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த இயர்பட்ஸ் புதுசாக வாங்கும்போது உள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும், அப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டைப்-C கேபிளும் கூடவே கொடுத்துட்றாங்க. ஓகே, நம்ம அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் வேறு ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.